அந்த குமாரர்களா இருந்தா நீங்க எப்படி வருவீங்கிறது இப்ப வேதம் சொல்லுது. அவருடைய நாமத்தினால உன்னுடைய பாவம் என்ன செய்யப்படணும்? கழுவப்படணும். உன் பாவம் கழுவப்பட்டா நீ ரட்சிக்கப்பட்டவா. வாசிங்க, மேற்கொண்டு வாசிங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது, இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. இது எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் தான்ப்பா. இது யூதர்களுக்காக கொடுக்கல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இதுதான். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்யணுமா? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கிறார் தான் என்ன செய்யணும்? பாவம் கழுவப்படணும். அதுக்கு தான் சொல்றான் பாருங்க, பாவத்தை கழுவி நீங்க ரட்சிக்கப்படுங்க. அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நீ ரட்சிக்கப்படணுமா? பெந்தைகோஸ்தே நாள்ல ரட்சிக்கப்பட்டாங்க, பாவம் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எவ்வளவு பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்களா? 3000 பேர். இதுதான் கிறிஸ்துவனுடைய சபை. இதுதான் கிறிஸ்துவனுடைய சபை. இந்த சபை தவிர வேற ஒரு சபை இந்த உலகத்தில் இல்ல. பாவம் மன்னிக்கப்படாத சபையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்ல. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு பிராமிஸ் பாத்துருங்க. இது உண்மைதானா? 47வது வசனத்தை வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை, யாரையா ரட்சிக்கப்படுறவங்கன்னா யாரு? இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பாவத்தை கழுவுனதுதான் யாரு? இப்படி ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எங்க சேர்த்துட்டு வந்தாரா? சபையிலே. யாருடைய சபை? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாலும் அவருடைய சபையில நீ சேர்க்கப்படுவா. இதுதான் பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சார். முதல்ல இந்த பிள்ளைகளுடைய பாவத்தை என்ன செய்றார்? நீக்கிறார். இது என்ன பாவம்? என்ன பாவம்? அது ஜென்ம பாவம். கர்ம பாவம் உண்டு, ஜென்ம பாவம். முதலாவது ஜென்ம பாவம் நீங்கணும். ஒரு மனுஷனால பாவம் என்ன செஞ்சான்? பூமியில பிரவேசிச்சு. ஒரு மனுஷனால தான் மரணம் பூமிக்குள்ள பிரவேசிச்சு. இப்ப இதை நம்ம என்ன சொல்றோம்? ஜென்ம பாவம். ஜென்மங்கிறது ஆரம்பிக்கும் போதே இல்லையா, உங்க உயிர் ஆரம்பிக்கும் போதே இல்லையா, ஜென்ம பாவம் இந்த பூமிக்குள்ள வந்துட்டு. அப்ப யாராவது ஒரு ஆள் தன்னுடைய ஜென்மத்தை கொடுத்தா தான் பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? விடுதலை கிடைக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜென்மத்தை அங்க கொடுத்துடுறார். என்ன எடுத்துக்க. ஆனா இவங்களுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். ஜனங்களை சுத்திகரிக்க ஆரம்பிச்சார் ஆண்டவர். ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். தன்னுடைய ரத்தத்தினால என்ன செய்றார்? சுத்திகரிக்கிறார். பாருங்க, பைபிள் சொல்லுது, பாவம் கழுவப்பட்ட பிறகு நம்மளாம் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். உங்க பாவம் கழுவப்பட்டாச்சுன்னா நீங்க யாரு? மத்தேயு 16 அதிகாரத்தில் வாசிக்க. இப்போ 18வது வசனத்தை. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த சபை என்னது மேற்கொள்ளாதா? பாதாளத்தின் வாசல்கள் என்ன பிரதர்? மரணம். இந்த சபை என்ன செய்யக்கூடாது? மேற்கொள்ளக்கூடாது. பைபிள் தான் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் என்னது? அப்போ அந்த சபையில பாவம் இல்லைன்னா தான் என்னது கிடையாது? மரணம் கிடையாது.
ஆகினால்தான் ஆண்டவர் என்ன செய்றார்? முதல்ல பாவத்தை கழுவுறார், பாவத்தை நீக்கிறார். பாவத்தை நிக்காச்சுன்னா அங்க மரணம் கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய சபைக்குள்ள ஒருத்தர் நுழைறான்னா முதலாவது இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்ன செய்றான்? பாவத்தை கழுவிட்டு தான் உள்ள போவான். அது மட்டுமல்ல, பரிசுத்தாவியின் இவன் ஆவியினாலும் என்ன செய்யறான்? பிறந்துடுறான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்துதான் உள்ள போக முடியும், வேற பாதை கிடையாது. இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. இந்த நாமத்தை தான் ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தார். காலாகாலமா மறைத்து வைக்கப்பட்ட ஒரு நாமம். இந்த நாமம் வெளிப்படும் போது அது என்னத்தை கொண்டு வருது? தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளைகள். முதல்ல சாசுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏவாள் மூலமா பிள்ளைகள் வரப்போறது. தெரிஞ்ச உடனே அங்க போய் என்ன செய்தான்? தன்னுடைய வித்தை போட்டுட்டான். ஆனா இப்போ பிள்ளைகள் எப்படி வரப்போகுது? இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் வரப்போகுது. இதை பற்றி அவனுக்கு தெரியாது. இவன் இந்த நாமத்து பக்கத்தில் வரவும் முடியாது. அதான் உள்ளது. நான் அதான் சொன்னேன், இந்த டைம் சாசு ஆண்டவரோட மோத முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் வர்றதுதான். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வாங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன பிள்ளைகளா? தேவனுடைய. இப்போ இந்த நாமத்தை ஏற்றுக்கொள்றவங்க, இந்த நாமத்தை விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்றவங்க யாராயிராங்க? சன்ஸ் ஆஃப் காட், தேவகுமாரர்கள். ஆதாம் இழந்துட்டான். ஆனா அதை இப்ப யாரு செய்து காட்டுறா? கிறிஸ்து செய்து காட்டுறார். ஆதாமு கிட்ட சாசால போக முடிஞ்சிச்சு, கிறிஸ்து கிட்ட நினைச்ச முடியாது, போக முடியாது. இந்த நேமுக்குள்ள கொண்டு வச்சுட்டார் ஆண்டவர். இந்த நேம பார்த்த உடனே சாசு நினைச்சது அலறுது இல்லையா? ஒரு ஆள் பறையில் கிரவுண்ட்ல ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. மீட்டிங் நடத்தும் போது நானும் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு ஓரத்தில் நின்னேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னால் என்ன சம்பவம், இந்த ஆளுக்கு மீட்டிங் முடியும் போது ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது அவர் என்ன செய்தாருன்னா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஜெபிக்கல, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு. நானும் என்னவோ சொல்ல போறாரு போல் இருக்குன்னு நினைச்சு பார்த்துக்கிட்டே நின்னேன். அவரு ஜீசஸ் அப்படின்னாரு. இந்த பக்கம் திரும்பினார், ஜீசஸ்னாரு. இந்த பக்கமும் ஜீசஸ்னாரு. சுத்தி சுத்தி ஜீசஸ் 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 ஜீசஸ்னாரு. என் பக்கத்தில் ஒரு பிள்ளை, வாலி பிள்ளை, காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், பொத்துன்னு ஒழிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? வெறும் ஜீசஸ். உழுதது யாரு? இவனா அவர்கிட்ட போய் விளையாட முடியும்? இவனா அவர் பிள்ளைகள்கிட்ட போய் விளையாட முடியும்? யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த நேம் உங்களுக்கு எப்படி உரிமை? நீ இதுல பிறந்திருக்கிறியா? இந்த நேம தரிச்சிருக்கிறியா? நீ இதை தரிச்சிருந்தீன்னா சாசுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஆளு. நீ எந்த இடத்துல இருக்கிறா? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறா, சாசுனுடைய ராஜ்யத்தில் இல்லை. இப்போ தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆரம்பிச்சிட்டார். இது யாரு? எந்த கூட்டம்? அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற கூட்டம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ. எப்பா பாம்பேக்குள்ளே 10 பேர் தான் இருக்கான், ரைட், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீ விசுவாசிக்க மாட்டேன், வேண்டாம், நீ விசுவாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரா? இல்லை தம்பி அப்படிலாம் சொல்லாதப்பா, நீ விசுவாசி, நீ விசுவாசிக்கலாம், எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படியே சொன்னாரு. ஒருத்தர் வந்து சொன்னான், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கற்பனைகளை கைகொள்ள அப்படின்னாரு. ஆண்டவரே, சின்ன வயசுலேருந்தே நான் கற்பனைகளை கைகொண்டு தானே வரேன். அப்படியா? ஆண்டவர் அவனை பார்த்தாரு ஒரு பார்வை, இன்னும் அவன்கிட்ட ஒரு குறை இருக்குனாரு. என்ன அப்படின்னா, உனக்கு இருக்க ஆஸ்தியெல்லாம் என்னச்சு வித்து தரித்திற்கு கொடுத்துட்டு நீ என்னச்சு என் பின்னால வாழ்னாரு. இது ரொம்ப மோசமானது, இது ரொம்ப கஷ்டமான உபதேசம். மெதுவா என்னச்சுதான் அப்படியே மெதுவா புறப்பட்டு போயிட்டான். ஆண்டவர், ஏ தம்பி, நீ பணக்கார தம்பி, இங்க வாப்பா, நீ இந்த வருஷத்துல கொஞ்சம் வித்து கொடு, அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வித்து கொடு, கூட்டு பேசினாரா? போயிட்டே இரு இல்லையா?
ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழையிறது வந்து ஈஸியா இருக்கும். ஆனா ஐஸ்வர்யம் என்ன முடியாதா, நுழைய முடியாது பரலோகத்துக்குள்ள. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, வேதம் சொல்லுது. அப்போ அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற கூட்டத்துக்காக, மணவாட்டிக்காக இது எழுதப்பட்டிருக்கு. மணவாட்டி அவர் எப்படி வேறு பிரிச்சு கொண்டு வர்றாரு பாருங்க.